Kaya Pradipotitam Bhagavata Narayana Swaryam Vyasena Graditam Puranam Nina Madhye Mahabharatam Advaitamritavarshini Bhagavati Mashtadashadyai Ambattvamanusandatami Bhagavad-gīte Bhavate. Namostute Vyasa-vishala-puthe Pullaravindayata-patra-netra Yena tvaya bharata-taila-purnata Prajvalito jnanamaya-pradeepaka Prapanna-parijataya Stotra-vetraika-pālaye Jnana-mutraya Krishnaya Gita-amrita-duhe Namaha Sarvopnishado Gavo Dogdha Gopalanandana Partho Vatsaha Sudhir Bhokta Dukkham Gita-amritam Mahat Vasudeva Sutam Devam Kamsa-chanūramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Bhishma-dronataka Jayadratha-jala Gandharaniyottala Shalyagrahavati Krupena-vahani Karnena-velakula Ashwatthamā-vikarna-ghoramakara Duryodhana-vartini Sottirna khalu Pandavai Rananadi Kaivattakah Keshavah Parasharya-vachaha Sarojam-amalam Gita-gandhottkatam Nānā-jnānaka-kesaram Harikatha-sambodhana-bodhitam Loke sajjana-shakpadairahara Pepīyamanam mudā Bhūyāt-bhārata-pankajam Kalimala-pradhamsina-shreyase Mūkam karoti vācālam Pangum langayate girim Yat-krupātamaham vande Paramananda-madhavam Yam brahma varunendra rudra marutaha Stumvanti divyaistavaih Vedaih sāṅga-pada-kramopanishadaihi Gayanti yam samagaha Dhyanavasthita-tadgatena Manasa pashyanti yam yogino Yasyantam na viduhu Sura-suragana Devāya tasmai namaha. எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளியெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பகவத்கீதையில் சாப்டர் 2ல் வேர்ஸ் 21 ஆரம்பிக்கணும். வேர்ஸ் 20 பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஒரு சம்மிங் அப் மாதிரி பண்ணிவிட்டு தென் ஐ வில் கோ டு வேர்ஸ் 21. வேர்ஸ் 20 என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் செல்ஃப் இஸ் நெவர் born nor does it die. It does not that having been it ceases to exist again. அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறதுனால it ceases to exist again அப்படின்னு சொல்றாங்க. This self is born, eternal, undergoes no change whatsoever and is ever new. When the body is destroyed, it is not destroyed. The self is never destroyed அப்படின்றது தான் verse 20.
அதுல வந்து என்னென்ன தலைப்புல சுவாமிஜி பேசினார்னா சொன்னாங்கன்னா, ஆத்மா இஸ் நாட் பார்ன் அண்ட் டஸ் நாட் டை. அதாவது அந்த வேர்ஸை விவரிச்சு சொன்னாங்க. நார் டஸ் ஆத்மா க்ரோ ஓல்டு. அது பிறக்கவும் இல்லைன்னும் போது எங்கேருந்து க்ரோ ஓல்டு, அதையும் விளக்கி சொன்னாரு. அப்புறம் இந்த சேஞ்சிங் அண்ட் சேஞ்ச்லெஸ், எதெல்லாம் சேஞ்ச் ஆகும், எது சேஞ்சே ஆகாது. ஆத்மான்றது சேஞ்சே ஆகாது. பாடி, மைண்ட், சென்சஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொன்னாங்க. டஸ் ஆத்மா க்ரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் போட்டு, இட் நெவர் க்ரோஸ், பிகாஸ் அதில் ஒரு சேஞ்சுமே இல்லாத ஒரு விஷயம்னு போது க்ரோத் எங்கே இருக்குது, டிக்ளைன் எங்கே இருக்குது? ஆத்மா இஸ் ஜஸ்ட் லைக் தட், இட் வில் பி தேர் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இதுதான் வேர்ஸ் 20. வேர்ஸ் 21 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ஸ் 21 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஓ சன் ஆஃப் பிரிதா. பிரித்தான்னா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு பேர் உண்டு. அதனால்தான் பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு சாரதியாக இருந்ததுனால் கிருஷ்ணனுக்கு வந்து பார்த்த சாரதின்ற பேர். அதனால இந்த பிரதா அப்படின்றது வந்து பாண்டுவோட இன்னொரு பேரு. The one who knows this self to be indestructible, timeless, unborn, and not subject to decline, how and whom does that person kill? இது திரும்பியும் ஆத்மாவை பத்தி தான் ஒன்னொன்னா விவரிச்சுக்கிட்டே வர்றாங்க. இதுல ஆத்மாவை பத்தி சொல்றாரு, தி இன்டிஸ்ட்ரிக்டபிள், டைம்லெஸ், அன்பார்ன் அண்ட் நாட் சப்ஜெக்ட் டு டிக்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் நம்மன்றது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உனக்கு யார் கொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு whom does he cause to kill அப்படின்னு சொல்றாரு. இது வந்து the one who thinks that Atma performs the action of killing or any action for that matter, killing மட்டும் இல்லை, any action for that matter, does not know Atma. அதனாலதான் இதுல வந்து கர்மயோகா அடுத்து படிக்க போகும்போது நம்ம அடுத்தடுத்து வரும்போது கீதையில வந்து யூ ஆர் நாட் த டூயர்ன்றத ரொம்ப சொல்லுவாங்க. நம்மளுக்கு அது எங்களுக்குலாம் அது முதல்ல சொன்னப்போ யூ ஆர் நாட் த டூயர்னு சொன்னப்போ எங்கள் கிளாஸ்லேருந்து 2 பேர் போயிட்டாங்க, நாங்கள் வரல இந்த கிளாஸ்க்கே. நீங்கள் என்னங்க நாங்கள் எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் யூ ஆர் நாட் த டூயர்னு சொல்லி முடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை கிளாஸ்க்கு. அந்த ஐ எம் நாட் த டூயர் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதையும் கிளியராக சொல்லுவாங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம அகங்காரத்தினால நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அதனால என்ன இவங்க என்ன மதிக்கணும் மதிக்கக்கூடாது, நான் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் வந்து பெரிய பணம் சம்பாரிச்சிட்டேன், நான் வந்து பெரிய வாழ்க்கையில் சாதனைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இல்லை செய்யாமல் இருக்கிறேன். ரெண்டுமே, செய்யறதுனாலையும் பிரச்சனை, செய்யாமல் இருக்கிறதுனாலையும் பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் கர்மத்தை செய்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுல நம்ம எல்லாருமே வாழ்றோம். எல்லாரும் அப்படிதான் வாழ்றோம். அதுல ஒண்ணுமே we don't have, we are taught like that. In fact, western society-க்கு வந்துட்டீங்கன்னா I am the doer, நான் யூனிக் பர்சன், நான் சாதனை ஆளன் அப்படின்றத வந்து தான் அப்படியே ப்ரமோட் பண்ணி தள்ளுறானுங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து இந்தியன் சொசைட்டிலையும் அப்படிதான் வந்துருச்சு. எல்லாருமே வந்து இப்போ அதுவும் வெஸ்டர்னைஸ்டு சொசைட்டி ஆகிப்போச்சு. நீ வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது. இந்த பிலாசபியில நீங்க பாத்தீங்கன்னா சாதிக்கணும், யூ ஷுட் டூ எவ்ரி திங் பட் யூ ஷுட் நாட் கிளைம். நான் டூயர்ன்றத மண்டையில ஏத்துனீங்கன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்றதான் விவரமாக ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆனா இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கைக்கு பெரிய ஹெல்ப் இது. ஸோ த ஒன் ஹூ டஸ் நாட் ஆத்மா, அவன் வந்துதான் he thinks that he performs anything, any action, leave alone killing. So, and the one who looks upon Atma as an object of the action of killing or any other action also does not know Atma. So, what we should know is, we should know what is Atma. Meaning, you should know who you are. நான் யாரு அப்படின்னும் போது நீங்க பாடி மைண்ட் சென்சஸ் காம்ப்ளெக்ஸோட அந்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களா, இல்ல ஆத்மான்றது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த இடத்துக்கு வரப்போறீங்களான்றது தான் இங்க கேள்வி. So, this is because, as we saw in the earlier verse, Atma does not kill, nor is it killed. Na hanti, na hanyate. அது சாவடிக்கிறதும் யாரையும் கொல்றதும் கிடையாது, தானும் சாவறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, the body's change is called bhava vikara, a technical expression to include jayate, is born. பிறக்கிறோம் அப்படின்றதுக்கு அதுக்கு உண்டாகப்பட்ட ஒரு பாடியோட சேஞ்ச்,
அது முதல்ல கருவா இருந்து அம்மா வயிற்றுல போய் அப்புறம் அம்மா வயிற்றுல வளர்ந்து அப்புறம் அது வெளியே வர்றதை தானே நம்ம பார்ன் அப்படின்னு சொல்றோம். அந்த சேஞ்சை பத்தி சொல்றாங்க, பாவ விகாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாவ விகாரா ஆகிற அந்த பாடி வந்து இட் ஜாயத்தே இட் இஸ் பார்ன், இட் இஸ் வர்தத்தே இட் க்ரோஸ், இட் விபரிணமத்தே மெட்டாமார்பசிஸ், அண்ட் அபக்ஷியத்தே வேன்ஸ் ஆர் டிக்ளைன்ஸ், அண்ட் வினஷ்யத்தே டைஸ் செத்தும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் Atma does not have the last bhava vikara. It is referred to here as avinashi. அது வந்து சாவறது கிடையாது, அவினாஷி. அவினாஷி லிங்கம்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஊர்ல ஒரு கோயில், பெரிய கோயில் இருக்கு. ஊர் இருக்கா அவினாஷி லிங்கம்? அவினாஷின்னு ஊர் இருக்கோ? ஆமா, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. அவினாஷின்னு ஒரு ஊரே பெரிய ஊர், ஃபேமஸ் ஊர், பெரிய ஃபேமஸான ஒரு ஊர் இருக்கு. அப்ப அந்த அவினாஷினா அதான் இதான் அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் வந்து அவினாஷி அப்படின்னும் போது இதான் அது. ஸோ பிகாஸ் த ஒன் ஹூ நோஸ் ஆத்மா ஆஸ் ஒன் தட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டெத் அண்ட் தேர்ஃபோர் டைம்லெஸ், டைம்லெஸ்னா நித்யா, இஸ் கால்ட் ஆத்மஞா, த நோயர் ஆஃப் ஆத்மா. 13th சாப்டர்லன்னு நினைக்கிறேன், 13th சாப்டர்ல தான் ஆத்மஞா அப்படின்ற ஒரு அந்த அதை விவரிச்சு சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கும். அதை சுவாமிஜி வந்து 83 பக்கம் இந்த A4 சைஸ்ல நம்ம வச்சிருக்கணும் இல்லைங்களா, அந்த இதுல 83 பக்கம் விளக்கம் கொடுத்தாரு. நாங்க ஒரு 5-6 கிளாஸுக்கு 6, 7, 8 கிளாஸ் எடுத்தோம் அந்த கிளாஸை மட்டும். ஏன்னா அந்த ஆத்மஞான்றதுதான் அந்த ஆத்மனை தெரிந்து கொள்ளுபவன். அந்த ஆத்மனை தெரிந்து கொள்ளுபவன்னு சொல்ல முடியாது, the knower of Atma, the one who knows what is Atma அப்படிங்கிறது தான் ஆத்மஞா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா பின்னாடி பெருசா சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப முன்னோட்டமாக இதை இங்கேயே சொல்றாங்க கொஞ்சம். ஸோ தி ஆத்மா ஆல்சோ நோன் பை தி ஆத்மஞா ஆஸ் unborn, அஜா, அஜாதி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அஜா. அந்த and as that which does not undergo any kind of decline, அவ்யயா, இதுதான் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பிறக்கிறதும் கிடையாது, அன்பானது, அதுக்கு எந்த சேஞ்சும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த அவ்யயா அப்படின்றதுல வந்து அதுக்கு முன்னாடி வியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. நான் முதல்ல நம்மளை பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம நினைப்போம், ஐ வாஸ் லைக் தட், சின்ன வயசுல இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், யூத்ல இப்படி இருந்தேன் அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ ஐ வாஸ் லைக் திஸ், ஐ வாஸ் லைக் தட், அண்ட் ஐ வுட் ஹேவ் பீன் லைக் தட்னு ஒரு நினப்பு இருந்திருக்கும். நான் வந்து சின்ன வயசுல இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், சின்ன வயசுல இருக்கும்போது நான் எப்படி எவ்வளோமா இருப்பேன். இன்ஃபேக்ட் இப்போ நீங்க எந்த ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இல்லாட்டி தெரப்பி இல்லாட்டி எனி கோச்சிங் இந்த மாதிரி எதுக்காவது நீங்க போனீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க அட் ஒன் ஸ்டேஜ் அப்படின்னா, டவுன் த லைன் இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீ எங்க பண்ணி நீ நினைக்கிற அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு கோல் செட்டிங் அது. ஏன்னா 5 வருஷத்துக்குள்ள நீங்க என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம இமேஜின் பண்ணி அதுக்கு அந்த ஒரு கோலை செட் பண்ணிட்டு அதை நோக்கி ஓடுறதுக்காக நம்மளை புஷ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அதை வைக்கிறாங்க. அது மாதிரிக்கு ஐ வுட் ஹேவ் பீன் லைக் தட் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாமே திஸ் இஸ் வியாயா, எக்ஸ்பெண்டிச்சர், வேரஸ் தி ஆத்மா இஸ் அவ்யாயா. In the Sanskrit grammar, an indeclinable word is also called avyaya. அதாவது எந்த விதமான சேஞ்சும் எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவ்யாயா. அது ஆத்மாவை சொல்றதுக்காக அவ்யாயான்னு சொல்லுவாங்க. Who then can be destroyed? சரி, இப்படி எல்லாம் சொல்றீங்களே, அப்ப யாரை தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப கிருஷ்ணா திரும்பி கேட்கிறாரு, whom does that person destroy? Hanti. How can that person make someone else destroy? Gatyati, gatayati அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல 2 ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. ஒண்ணு வந்து நம்ம என்ன ஆக்ஷன் தட் யூ டூ, and the other action is that you make others do. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம், நிறைய விஷயங்களை மற்றவங்களை செய்ய வைப்போம். நம்மளோட கோல் செட்டிங்காக மற்றவங்களை செய்ய வைப்போம். ஈஸியா நம்ம எடுத்துக்கிறது, நம்ம பிள்ளைங்க இருக்கு, படிக்கணும், அதுங்களுக்கு படிக்கணும்லாம் ஒன்றும் பெருசா ஆர்வம்லாம் இருக்காது. ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு ஸ்கூலுக்கு போய்
படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். ஜென்ரலாக பிள்ளைங்க என்ன நினைக்கும், விளையாடணும்னு நினைக்கும். நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு, அதுங்க படிக்கணும், அதுங்க படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதுங்க படித்து நல்ல பெரிய ஆளாக வரணும், அதுங்களுக்காக ஒரு கனவை நம்ம மனசுள்ள நம்ம வச்சுக்கிட்டு அந்த கனவுகளுக்கு கனவுகள் நம்மளுடைய கனவுகள் என்ற கோலை நோக்கி அந்த பிள்ளைங்களை தள்ளுவோம் நம்ம. மற்றவங்கள செய்ய வைக்கிற ஒரு விஷயம் இது ரெண்டுத்திலையும். ஸோ ஹந்தி அண்ட் கட்டயத்தி இது ரெண்டுத்திலையுமே என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எதையும் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு விக்ரயா அப்படின்னு ஒன்று இருக்கணும், ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கணும். If there is no vikraya for Atma and the Atmanya knows the Atma, the I is not the performer of any action, how then can that person perform any action? இப்போ ஒருத்தர் வந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறாரு, தெரிஞ்சவர் ஆத்மஞா, அவருக்கு வந்து ஆத்மான்றது என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஏதாவது வேலை செய்யறதுக்கு உந்து சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க ஒரு அவசியம். இப்போ நம்ம பிள்ளைங்கள நான் படிக்க வைக்கணும், நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு சில பல கனவுகள் இருந்திருக்கும் நம்மளை குறித்து, இல்லை நம்ம பிள்ளைங்க இப்படி வரணும்ன்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு கனவு வச்சுருப்போம். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு 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 உந்து சக்தியாக நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவங்கள புஷ் பண்ணி ஒன்று செய்ய வைக்கிறோம் இல்லையா. ஆத்மஞாவை அறிந்தவனுக்கு, ஆத்மாவை அறிந்த ஆத்மஞா அப்படின்ற பிரம்ம ஞானிக்கு ஏதாவது உந்து சக்தி இருக்குமா, அவன் ஏதாவது செய்வானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் செய்வான். அதாவது அவங்களோட ப்ரெசன்ஸே வந்து அது ஒரு பெரிய செய்கிற மற்றவங்களை செய்யறதுக்கான உந்து சக்தியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் ஹியர் இஸ் தட் ஆத்மா does not perform any action. It does not kill nor cause anyone to kill because Atma does not even wish. அதுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆத்மாக்கு விருப்பு கிடையாதுன்னு போது வெறுப்பும் கிடையாது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஆத்மான்னு வரும்போது உங்களால இஃப் யூ கேன் ஈக்குவேட் தட் டு சிவம், ஒன்றுமே இல்லாமல் பேசாமல் இருக்கக்கூடியதுதான் சிவம். சவம்னு கூட சொல்லுவாங்க. அதை சவம்னா என்னன்னு தெரியும்ல, பிணத்தை தான் சவம்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆடு அசைவு இல்லாத ஒன்று, அதாவது எந்த இதுவும் இல்லாத ஒரு பேசாம இருக்கிறது. ஆனா சவத்துல வந்து உயிர் கிடையாது. அதாவது அதுல வந்து அட்லீஸ்ட் பாடி மட்டும் தன்னுடைய அந்த உயிர் சக்தியை இழந்து கிடக்கிறது தான் சவம். சிவத்துல வந்து பெரிய மிக எல்லாத்துக்கும் உண்டாகப்பட்ட உயிர் அதுலதான் இருக்கு. முழுக்க முழுக்க அப்சல்யூட் அவேர்னஸ் இருக்கக்கூடியதுதான் சிவம். அததான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். நம்ம வந்து நாட் நெசசரிலி we can think it off as a god. நம்ம சிவம்னு சொன்னோன்னே சிவன் தலையில பாம்பு வச்சுட்டு கங்கையை இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு கையில டான்ஸ் ஆடுறவருன்னு நம்ம நினைச்சுக்கிற அந்த சிவனை பத்தி நான் பேசவே இல்லை. அவரெல்லாம் வந்து சகுண பிரம்மன், அவருக்கு குணங்கள் இருக்கு. நான் பேசுவது நிர்குண பிரம்மனை பற்றி. அந்த நிர்குண பிரம்மம் அப்படின்றது தான் சிவம் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் தி ஸ்வரூபா ஆஃப் எவ்ரி விஷ். அதாவது ஆத்மான்றது வந்து தான் எதையுமே விஷ் பண்ணாது. ஆனா எல்லா விஷுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்வரூபம்னா ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா தான். The wish is nama rupa, a thought, and if you press the thought, it ends up in Atma, wherein there is no thought anywhere in the Atma. ஆத்மா வந்து பிரம்மம்ன்ற அந்த ஒரு விஷயம், அப்சல்யூட் அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான நாம ரூபமும் கிடையாது, எந்த விதமான விஷயம் கிடையாது. இதை நீங்க எதுல கம்பேர் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியில. இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்கு. நீங்க இப்ப இந்த லைட் எரியுது, ஒரு இடத்துல நான் சுவிட்சை போட்டிருக்கேன், அதனால இந்த லைட் எரியுது, சரியா? எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு நாம ரூபமாக என்னுடைய லேம்ப்ல வந்து ஒரு வெளிச்சமாக இப்ப எனக்கு தெரியறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி. இப்ப நான் இந்த லைட்டை நிறுத்திடுறேன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இந்த வீட்டுல பவரே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சோ கால்ட் பவர் எங்க வீட்டு உள்ள வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஒரு சின்ன விஷயமாக என் வீட்டு உள்ள நான் கொண்டு வந்து வச்சு என்னுடைய உபயோகத்துக்காக வச்சுக்கிற எல்லாத்துக்குமாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி பவர்
எங்க வீட்டுல பவர் போயிடுச்சுன்னா இல்லாம போயிடுதா? அப்படிதான் ஆத்மா. whether we have it with us or not, it is there, always there. It was present somewhere or the other. In fact, இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஃபிசிக்ஸ்ல நம்மளுக்கு சொல்றாங்க பவர் இஸ் நெவர் லாஸ்ட் ஆர் நெவர் கெயின்ட். பவர் இஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஹியர் டு தேர் டு தேர் டு தேர், அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கே தவிர இட் இஸ் தேர் ஆல்வேஸ். அது மாதிரி தான் ஆத்மாவும். இஃப் யூ அனலைஸ் ஹூ த டூயர் இஸ், அடுத்த லெவலுக்கு வராங்க. நீங்க அனலைஸ் பண்றீங்க, அப்ப யார் தான் வேலை செய்யறா அப்படின்னா, யூ ஃபைண்ட் தட் த டூயர் இஸ் நத்திங் பட் அவேர்னஸ். சைத்தன்யம் என்னும் ஆத்மா தான் தட் இஸ் வாட் இஸ் டூயிங் எவ்ரி திங். இந்த லைட்டை பின்னிருந்து இயக்குவது எலக்ட்ரிசிட்டி தானே. அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான் அந்த சைத்தன்யம், அந்த அவேர்னஸ். ஸோ that is, the doer disappears in the chaitanya and is not there at all. When the doer is there, chaitanya is there. Whereas in the chaitanya, there is no doer. லைட் எரியும் போது எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பட் இந்த லைட்ல தான் எல்லா எலக்ட்ரிசிட்டியும் இருக்குன்னு நினைக்க கூடாது. இந்த எலக்ட்ரிசிட்டியில போய் லைட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. யோசிச்சு பாருங்க. அததான் இங்க சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டியில் லைட் இருக்கா? லைட்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எலக்ட்ரிசிட்டியில லைட் இருக்கா? ரொம்ப சிம்பிளான அனாலஜியா நான் இதை உங்களுக்கு சொல்றேன். பிரம்மம், ஆத்மா, சைத்தன்யம் எங்கும் இருக்கிறது. அப்சல்யூட் அவேர்னஸ் எங்கும் இருக்கிறது. பட் சைத்தன்யால, அந்த அவேர்னஸ்ல பாடி இருக்கா, இந்த நாமரூபா இருக்கா அப்படின்ட்டா இல்ல. மீனிங் அது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேறஸ் நான் என்று என்னை நான் நினைத்து கொண்டிருக்கும் இந்த பாடி மைண்ட் சென்சஸ் காம்ப்ளெக்ஸ் அந்த சைத்தன்யத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துகள், சிறு துகளை விட சிறுசு. இதுலதான் நம்ம இவ்வளவு பெரிய மைண்டு, ஈகோ, கோபம், ஆத்திரம், மதம், ஆச்சரியம், பொறாமை, அன்பு, பிரியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏதோ பெருசா தலையில வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி நம்ம சுத்திட்டு இருக்கோம். இததான் எக்ஸாமின் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி therefore there is only drama. இப்ப நம்ம பண்றதெல்லாம் டிராமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு there is no real doer, only an as though doer. It is as though he or she hears, as though somebody listens, as though somebody is talking, as though I am walking, as though Satyapriya is listening. இது எல்லாமே நடப்பது மாதிரி தெரிகிறது. நடக்கிறது அப்படின்னா என்னன்னா ஒன்னும் நடக்கலன்றாங்க. இருப்புன்னு ஒண்ணு இருக்கு, மீது எல்லாம் நடக்கிற மாதிரி அதுல நடக்கக்கூடிய டிராமா. உலகமே ஒரு டிராமா அப்படின்னு சொல்றாங்க. உலகம் என்பது ஒரு நாடக மேடைன்னு ஷேக்ஸ்பியர் சொன்னது இதைத்தான். எவ்ரிதிங் இஸ் ஆஸ் தோ ஹேப்பனிங். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வேதத்துலதான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்ட், எல்லா கல்ச்சர்லையும் அட் ஒன் வே ஆர் தி அதர், இன் ஒன் மேனர் ஆர் தி அதர், இன் ஒன் ஃபார்ம் ஆர் தி அதர், இந்த ஒரு நாலேஜ் ஹியூமனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. எதுக்காக இது இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். இது நான் பர்சனலா யோசிச்சு சொல்றேன். நான் நினைக்கிறேன் நம்மளோட இந்த ஈகோன்னு ஒண்ணை வச்சுக்கிட்டு நம்ம ஆடுறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணமான ஒரு விஷயமான நம்முடைய ஈகோவை எப்படி ஒழிக்கிறதுன்றதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவங்களும், எல்லா பிலாசபிஸும், எல்லா ஆன்மீக பாதைகளும் ட்ரை பண்ணி ஒரு ரெசல்யூஷன், ஒரு சொல்யூஷனை நம்மளுக்கு கொடுக்குது. ரொம்ப அழகா ஏபிசிடி டு எக்ஸ் வரைக்கும் கொண்டு படம் மாதிரி போட்டு வேதத்துல சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாரும் அதோட ஜிஸ்ட் எடுத்து வெவ்வேறு விதையில சொல்றாங்க விதத்துல. ஐ ரீட் அ லாட் ஆஃப் அபவுட் அதர் ரிலிஜன்ஸ். எல்லாத்தையும் பேஸ் லைன், அண்டர்லையிங் லைன் இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ there is no doership in Atma because Atma is always free. I am the performer of the action
is the source of action we talk about here. Where is an action without a karta? கர்த்தா இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஐ ஆம் நாட் த டூயர்ன்றத சொல்லிட்டாங்க. ஐ ஆம்ன்றது ஐன்றது ஆத்மான்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யூஆர் நாட் த டூயர்ன்றது நம்மளுக்கு நல்லா கரெக்டா தெளிவா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது விதவுட் அப்ப கர்த்தா அப்படிங்கிறவன் எங்க இருக்கிறான்? கிடையாது. கர்த்தான்றவன் இல்லாத பட்சத்துல வித்தவுட் த டூயர்ஷிப், கர்த்தத்வா, there is no real action at all. அப்ப நம்ம கர்மான்னு நினைச்சுக்கிட்டு இல்ல ஆக்ஷன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே as though it is happening, as though she is listening, as though he is hearing அப்படின்னு சொல்ற மாதிரிக்கு as though the war is going on between Israel and Palestine அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நம்ம அதெல்லாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்றது மிக கொடுமையான ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது, அதை சொல்றேன். அப்ப நல்ல காரியமும் அதான். நேத்து கொண்டாடின தீபாவளியும் as though it came and went தான். அதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. அதை கன்சிடரவே பண்ண வேண்டாம். நம்ம கொண்டாடப்படுற பர்த்டேங்க, நம்ம வந்து துக்கிக்கக்கூடிய இறப்புகள் எல்லாமே இட்ஸ் ஆல் as though it is happening. அவ்வளவுதான். நம்ம ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு இதைத்தான் நம்மளுக்கு வந்து பெரிய லெவல்ல எடுத்து சொல்லுது. ஸோ therefore the doership is what gives the blood, bones and the flesh necessary for the action to be an action, and for the karma phala to be the karma phala, the result you enjoy. The whole cycle is based upon the kingpin, the karta. அப்ப who is the doer னு அடுத்த கேள்வி வந்துருது. Who is the doer? Without the karta there is no karma and there is no karma phala. So either அப்ப நம்ம சொல்ற இந்த பாவ புண்ணியம், நம்மளுடைய அடுத்த இந்த இறப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்க போறதாக நாம் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கை, என்ன நடக்க போதோ, நம்ம செய்யற நல்லது பாவ புண்ணியங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இது எதுக்குமே எந்த விதமான பேஸும் கிடையாது. அப்ப நம்ம நல்லது செய்யணும், ஆனால் நான் நல்லவன், நான் நல்லதெல்லாம் தான் செய்யறேன், என்னுடைய எண்ணங்கள் நல்லதா இருக்கு, என்னுடைய செயல்கள் நல்லதா இருக்கு, நான் முடிஞ்ச வரைக்கும் தப்பு செய்யாம இருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் நம்ம ஒரு எண்ணங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த எண்ணங்களின் அடிப்படையவே தகர்க்கிறாங்க. ஏன்னா நீ செய்யறதே ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க, யூ ஆர் நாட் த டூயர்ன்ட்டாங்க. நம்ம டூயரே இல்லாதப்ப அது தொடர்ந்து வரக்கூடிய எதுதான் இருக்கு? பாவம் எது, புண்ணியம் எது? ஒண்ணும் கிடையாது. So there is no karma. Without the karta there is no karma and there is no karma phala, because karmaவே இல்லைன்னு போது. So the definition of karta is one who decides, the one who performs action. இப்போ எதையும் ஒரு ஆக்ஷன் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் வரும், ஒரு எண்ணம் வரும். ஆஹா இன்னைக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தான் நான் வந்து காலையில எழுந்திருச்சு அது என்ன ஏதுன்னு பார்த்து ஷர்மிளாட்டை வந்து எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கிறோமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சரி 21வது வேர்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து எடுத்து பார்த்து அதுக்கு முன்னாடி நான் செய்யக்கூடிய சின்ன வேலைகள் இருக்கு பாருங்க. அந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய கர்த்தா, அந்த கர்த்தா எல்லாம், அந்த கர்மாக்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு கர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும். பட் அந்த கர்த்தான்றவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த கர்த்தான்றவரே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. திரும்பி இந்த கர்த்தான்றவர் எப்போ வராரு அப்படின்னா கிளைம் பண்ணும்போது தான் வருவாரு. நான் செய்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்சேன்னு இப்ப நான் நினைச்சு சொல்றேன் பாருங்க. ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நான் நினைச்சு இப்ப நான் ரிகலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன் பார்த்தீங்களா? இப்படி சொல்ற ஒரு ஆள் இருந்தாதான் அந்த கர்மான்றதே நடந்திருக்கு. அதை கிளைம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் த டூயர்ன்றது முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க செஞ்சீங்களே அப்பெல்லாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த செய்யணும்னு இருக்கு, நீங்க செய்யணும், அவ்வளவுதான். அதோட மதிப்பு அவ்வளவுதான். நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளா இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வேலைகளை நான் சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள். இதை வந்து நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றது எதுக்குன்னா கில்லிங்க்கு வராரு.
அவங்க அர்ஜுன் கில் பண்ணல சொல்றாரு. அடுத்தவன யுத்தம் கரோ, யூ டூ, யுத்தம் செய்யு சொல்றனா என்ன அர்த்தம்? அடுத்தவன கொல்லியான்னு தானே சொல்றாரு அவரு. அங்க வந்து அவர் அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. அப்ப the doer can choose to kill, to speak, or to do any of the varieties of actions possible, but for Atma being avikriya அப்படின்னா எண்ணமில்லாத செயல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லாத ஆத்மாவுக்கு, free from any change, there is no kartartva, doershipன்றதே கிடையாது ஆத்மாவுக்கு. Where then is the question of how and whom with reference to killing? அப்ப அதாவது அவனுக்கு ஒரு கர்த்தத்துவான்றது ஒண்ணு ஆத்மாவுக்கு இல்லைன்ற பட்சத்துல எங்க இருந்து நீ யார் வந்து யாரை கில் பண்றது, எப்ப கில் பண்றது, எப்படி கில் பண்றது? கிடையாதுங்கிறாங்க. அது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. So the question may then arise here, if a person is sarva karma sannyasi and has given up all karmas, will he or she not perform any action at all? Does the person not continue to perform some actions? இப்போ சர்வ கர்ம சன்னியாசி, இப்போ இவன் அதை சொல்றது அதானே. இப்போ வந்து நான் இந்த யுத்தம் செய்ய மாட்டேன், நான் சன்னியாசி போயிடுறேன், பிச்சை எடுத்து எங்கேயோ போய் சாப்பிடுறேன், எனக்கு இந்த கிங்டம்லாம் வேணாம், இதுதானே சொல்றான் அர்ஜுனா. முதல்ல சொன்னது அர்ஜுனன் அதுதானே. அதுக்குதான் இவர் கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. நீ வந்து சர்வகர்ம சன்னியாசி ஆகி நீ பாட்டுக்கு ஓடிட்ட அப்படின்னு சொன்னா நீ ஒண்ணுமே செய்யாம இருந்துட போறியா? கிடையாது. நீ எதையாவது செய்வப்பா. Does the person not continue to perform some actions? அப்போ ஒரு சர்வகர்ம சன்னியாசியாக இருக்கக்கூடியவன் ஜென்ரலா they teach what? the ஞானம் that they have earned வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்றாங்க. அது கர்மா தானே. Does the person not do anything, not even eat, walk or talk? அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம அப்படியே சமாதி, முழு நேர சமாதிக்கு அவ போயிடப்படாது. முழு நேர சமாதி பாசிபிளே கிடையாது. அரை செகண்ட் சமாதியே பாசிபிளா இருக்க மாட்டேங்குது, முழு நேர சமாதிக்கு எங்க போறது? சோ அதாவது செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் ஆன ரமணரே, he went into samadhi and came back, at one stage. Then he said he decided that just being is enough. அது நீங்க அவரோட எழுத்துக்களையும் அவரோட பேச்சுக்களையும் நீங்க கேட்டீங்கன்னா he has realized that after a long time, because ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் வந்துருச்சு பாருங்க. ஸோ அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அந்த ஒரு செல்வ என்லைட்டன்ட் ஸ்டேட்லயே முழு நேரமும் இருப்பதற்கு he took many years to process. ஸோ அப்ப இவன் ஓடி போறேன்னு சொல்ற இந்த அர்ஜுனன், will he not, does the person not do anything, not even eat, walk or talk? How can you say that when that one who does not still perform these actions is sarva karma sannyasi? அப்ப எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு போனவன் தானே சர்வ கர்ம சன்னியாசி. Is there anybody called sarva karma sannyasi? நோங்கிறாங்க. So sarva karma sannyasi means the one who does not have the notion that I am the doer. Actually நான் doer இல்லைன்னு எவன் நினைச்சு எல்லா காரியத்தையும் செய்கிறானோ அவன் தான் சர்வ கர்ம சன்னியாசி. அப்ப ஈகோ இல்லாத ஒரு விஷயம், கர்த்தத்துவ புத்தி இல்லாத ஒருத்தன் யாரோ அவன் தான் சர்வ கர்ம சன்னியாசி. For such a person there is no doership in the Atma. You are not a sarva karma sannyasi merely not doing karma. கர்மங்களை எல்லா சர்வ கர்மத்தையும் நான் விட்டுட்டதுனால நான் சர்வ கர்ம சன்னியாசி கிடையாது. காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இருப்பாய், வேற வழியே கிடையாது. பிறந்துட்ட வாழணும்னா நீ காரியம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நான் நான் எந்த காரியத்தையும் செய்யவில்லை, நான் ஆத்மா, நான் அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டான்னா அவன் தான் வந்து சர்வ கர்ம சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப the real meaning of sannyasa என்ன? இந்த ஒரு
இந்த ஒரு கொஸ்டின்ல நான் பகவத்கீதை படித்த காலத்துல வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-12 பேர் ரெகுலரா வருவாங்க அந்த கிளாஸ்க்கு. we struggled with this idea, I am not the doer, I do everything but I am not the doer அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது எது தடுக்குதுன்றத கொஞ்சம் நம்ம அப்புறமா இதெல்லாம் நான் இன் ரெட்ரோஸ்பெக்ட் இப்போ யோசிச்சு எல்லாத்தையும் யோசிச்சு சொல்றேனே தவிர, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் when I listen to all this, it's all Greek and Latin. ஒன்றும் புரியாதுன்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள இது இது அவங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிற்கும். இப்படிதான் எப்படி ஒத்துக்கிறது, இவ்வளவு செய்யறனே இவ்வளவு பண்றனே. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஐ எம் நாட் த டூயர்ன்ற ஒரு தாட் மனசுல வந்துருச்சு. தாட் இல்ல, அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரியலைசேஷன் மனசுல ஐ எம் நாட் த டூயர் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சுன்ற பட்சத்துல வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்குவாங்க. நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம் இந்த ஐ எம் த டூயர்ன்ற இந்த டூயர்ஷிப்போட நோஷன் தான், கர்த்தத்துவம் தான். நான் செய்கிறேன் அப்படி அதுல வருது பாருங்க, ஒரு ஆங்காரமோ ஒரு கோபமோ ஒரு என்ன ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க, அதை ஆரம்பிச்சு வருது பாருங்க. நான் ரைட்டு நீ ராங்கு, இதனால அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். அதுலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்வ கர்ம சன்னியாசின்னா நீங்க காவி உடுத்திக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பூனல் எடுத்துட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லாமல் சன்னியாசம் கொள்றது தானே சன்னியாசம். எல்லாத்தையும் அறுத்தெறிஞ்சிட்டு வெளியே போயிட்டா கூட நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருப்பீங்க. அப்ப இந்த சர்வ கர்ம சன்னியாசிய இவர் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, சுவாமிஜி விளக்கம் சொல்ற மாதிரிக்கு ஐ ஆம் நாட் த டூயர் அப்படின்ற ஒரு எண்ணம் ரியலைசேஷன் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், குடும்பத்துல நிம்மதியா இருந்து நம்ம வேலைகளை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வர்றதெல்லாம் ஈஸ்வரனோட பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, இதுல நல்லது இல்லை கெட்டது இல்லை எல்லாம் வருது, பிறந்துட்டோம் அனுபவிக்கலாம், இந்த பாடி இருக்கிற வரைக்கும் ஓடட்டும், பாடி விழுந்த பிறகு போகலாம், எங்க போதோ அதை அங்க போகலாம், இல்ல போகாம இருக்கலாம். ரியலைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரியலைசேஷன் கிளீனா வந்துருச்சுன்னா நம்ம சாவணும்லாம் அவசியமே கிடையாது. செத்துதான் ஏதோ வரப்போகுதுன்னு நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்பயே வந்தாச்சுலாம், அந்த இப்பயே வந்தாச்சு எனக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போறதுதான் இந்த செல்ஃப் ரியலைசேஷன். ஐ எம் பிரம்மம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை, அது எண்ணமே இல்லாத ஒரு நிலைமை, பீயிங், இருப்பு. அப்ப நான் வேலை செய்ய மாட்டேனா, சிரிக்க மாட்டேனா, சந்தோஷமா இருக்க மாட்டேனா, இந்த சோ கால்ட் எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் ஒரு விட்னஸா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த பாடி இதம் சரீரம் அப்படின்றத வச்சு மணிக்கணக்கில் சுவாமிஜி லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. இந்த உடல்னு நான் சொல்றது மனம், பாடி, மைண்ட் பாடி சென்சஸ் காம்ப்ளெக்ஸை பத்தி. இது அப்படின்ட்டு நான் தள்ளி நின்ட்டேன்னு வச்சுக்கோங்க, யூ ஹவ் ரியலைஸ்ட் ஹூ யூ ஆர். ஸோ த ரியல் மீனிங் ஆஃப் சன்னியாசா என்ன அடுத்து கொண்டு வராங்க. த பர்சன் ஹூ இஸ் அ சர்வ கர்ம சன்னியாசி இஸ் கால்ட் வித்வான், ஒன் ஹூ இஸ் வைஸ். யாரு? கர்த்தத்துவம் இல்லாதவன் தான் சர்வ கர்ம சன்னியாசின்னு முந்தின பேராகிராஃப்ல தான் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அவன் வித்வான், who is wise, he is a wise man. All the karma that the vidwan has done so far, all the prayers, yoga and the other forms of discipline, even a life of sannyasa has found their fulfillment in this sarva karma sannyasa. Therefore, Shankara said, there is no question of such a person doing certain karmas in order to create some result. அப்ப சர்வ கர்ம சன்னியாசி பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளிலையும் ரிசல்ட்டை எதிர்பார்க்க மாட்டான். ரிசல்ட் ஒரு கோல் இருக்கும், பட் அது என்ன கோலா, அந்த கோல் செட்டிங் இருக்கும். கோல் செட்டிங் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் கிளாஸ் எடுக்கணும்ன்ற கோல் இல்லாம எனக்கு என்னால ஒண்ணுமே செய்ய மாட்டேன் நான். ஆனா இந்த கிளாஸ் நல்லபடியா எடுக்கிறேன்னா, நான் எடுக்கிறது நல்லபடியா போகுதா வருதா, இல்லை போகலையா இல்லையா,
இதை குறித்து எனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாதுன்றது. நம்மளோட பிரச்சனை எல்லாம் அந்த கவலைகள் தான். நான் ஒரு காரியம் செய்யறேன், இந்த காரியம் நான் நினைக்கும் ரிசல்ட்டை கொண்டு வருமா? வராதுன்றதுதான் சர்டனிட்டி. நம்ம நினைச்சுக்கிறோம் வரும்ட்டு, எப்பயாவது ஒரு தடவை தான் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி வரும். முக்காவாசி நேரம் அது என்ன நடக்குமோ அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சாம்பார் வைக்கிறதுல ஆரம்பிச்சு, வடை சுடுறதுல ஆரம்பிச்சு, முறுக்கு சுடுறதுல ஆரம்பிச்சு, எல்லாத்துக்கும் சொல்றேன். கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் இதான். So there is nothing more to do. All the prayers have been fulfilled in this particular discovery, because அந்த ரிசல்ட் இல்லாம நான் பாட்டுக்கு வேலையை மட்டும் செய்வேன் அப்படின்னு நான் முடிச்சு போச்சு. All the prayers have been fulfilled in this particular discovery, and it is for this discovery alone that the prayers and the other karmas are performed. ரொம்ப டீப்பான சென்டென்ஸ் இது. It is for this discovery alone that, என்ன டிஸ்கவரி? நான் வேலையை செய்வேன், ரிசல்ட் என்ன வந்தாலும் சர்தான் அப்படிங்கிற டிஸ்கவரி மட்டும் நம்மளுக்கு வந்துடுற பட்சத்துல நம்மளோட ப்ரேயர்ஸ் ஆர் ஆல் ஆன்சர்ட். ஏன்னா கண்டென்ட்மெண்ட் வந்துடுது லைஃப்ல. ஸோ in this way Shankara connected Vedanta Shastra to the Karma Shastra, and Karma Shastra being that which is to be done, Karma Yoga is meant for this alone. The sannyasa is really Sarva Karma Sannyasa. Sannyasanu நம்ம சொல்ற எல்லாமே Sarva Karma Sannyasam தான். For the Sarva Karma Sannyasi, there are no karmas to be performed. ஏன்னா he is not the doer. Sarva Karma Sannyasi realized he is a person. அப்பதான் அவன் Sarva Karma Sannyasi. I am not the doer என்ற realization இருக்கிறவன் தான் Sarva Karma Sannyasi. So King Janaka was case in point. ஜனகர்னு சீதாயோட அப்பா இருக்கிறார் பாருங்க. ஜனகரை ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, ஜனக மகரிஷின்னு சொல்லுவாங்க. அவரு கிங்கா இருந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு பெரிய ஞானியார். அதுல பெரிய அவரோட கதையே தனியா பெரிய கதையா சொல்லுவாங்க இருக்கு. Although he was considered a wise man, he continued to be the ruler of a kingdom and was not bothered by the role at all. அவர் ஒன்றும் நான் ஞானி ஆயிட்டேன் அதனால நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. கிங்கா இருந்த ஒரு நாட்டை பரிபாலனம் செஞ்சாரு. எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளோ கடமைகள் இருக்கும். அவரோட குடிமக்கள் எல்லாம் அவருக்கு கீழே அவர் காப்பாற்ற வேண்டிய ஒரு குரூப்பா ஒரு மக்கள் ஒரு பெரிய ஜனத்தொகை இருக்கும்னு போது அதோட சேர்ந்து வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ லைக் ஜனகா, one can be a wise person and be in the world and be a Sarva Karma Sannyasi without playing any roles, having given up everything to pursue knowledge. நம்மளை இப்ப இது நம்மளுக்கு தான் சொல்றாங்க. ஒரு கிங்கா இருந்துகிட்டு அவர் ஒரு ஞானியா இருந்தாரு அப்படின்ற விஷயத்துல நம்மளுக்குலாம் என்ன பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதைத்தான் சொல்றாங்க. ஸோ we have to become a karma yogi, meaning Sarva Karma Sannyasi, meaning ஞானி. I am not the doerன்றது வந்துருச்சுனாலே ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். So either way it is possible. Being a ஞானி has nothing to do with what the ஞானி seemingly does, as though சொன்ன பாருங்க, அடுத்த வேர்டை கொண்டு வந்துட்டாங்க seemingly அப்படின்னு சொல்லிட்டு. Seemingly does or does not do. This is what is meant by Sarva Karma Sannyasa as established in the Shastra and elaborated upon here by Shankara. When you say I am affected, then Atma is looked upon as an object or karma that is something affecting it. Appa, this object can be a person, an event, or even Ishvara. Anyone who looks upon Atma as an object, ஆத்மாவை ஒரு பொருள், என்னை விட்டு தள்ளி இருக்கிற ஏதோ ஒன்று அப்படின்ற நினைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யூ ஆர் நாட், யூ ஹேவன்ட் ரியலைஸ்ட், யூ டோன்ட் நோ, யூ பெட்டர் நோ. இந்த யூ டோன்ட் நோ இது நம்ம வாழ்க்கையில ஒரு இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன். நான் யூ வில் இன்டெலெக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கரெக்டா கவனிச்சு இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா புரியும், தெரியும். ஆனா
வாழ்க்கையில நம்மளுக்கு விதவிதமான சிச்சுவேஷன்ஸ் வருது பாருங்க. அந்த டைம்ல எல்லாம் நம்ம அந்திலேயே முழுகிராம அப்பப்ப இல்ல, நான் இது இல்ல, இது எனக்கு நடக்கல, ஏன்னா நான் வேற, ஐம் நாட் திஸ் பாடி மைண்ட் சென்சஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற எண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையின் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது, ரொம்ப கடினமான சிச்சுவேஷன் இல்லை, ரொம்ப சந்தோஷமான சிச்சுவேஷன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்றேன். ரொம்ப துக்கமான ஒரு நேரம், ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம்னு ரெண்டு நேரத்திலையுமே இடையில நான் இப்படி கையை காட்டும் போதே உங்களுக்கு இடையில எவ்வளோ விதவிதமான சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கங்க. அப்படி அந்த சந்தர்ப்பங்கள்ல இஃப் ஐ கேன் கைண்ட் ஆஃப் சே தட் ஐ எம் நாட் திஸ், I'm a watching person. I just watch this. நான் இது வந்து அப்சர்வர். இந்த ஒரு சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்றதுக்கு தான் நான் இங்க இருக்கிறேன். ஐ எம் ஆத்மா அப்படின்ற எண்ணத்துல இருந்தாலே நம்ம நிதித்தியாசனம் லெவலுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இல்லாட்டி ஸ்ரவணம் மனனம் நம்ம தாண்ட மாட்டோம். நிதித்தியாசனம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம இதை அப்ளை பண்ணணும், அப்பப்ப பண்ணினால்தான் சரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. One looks upon oneself as a doer, otherwise one could not be a sinner. Unless a person performs action, there is no way of sinning, nor is there any way of something gathering karmas and karma phalas. நான் வந்து தப்பு செய்யறேன், நல்லது செய்யறேன். நிறைய டைம்ல நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நம்ம செய்யறது சரியா தப்பான்றதுல தான். அதுவும் வயசாக ஆக நம்ம செய்யறது உண்மைக்குமே ஏதாவது சரியா தப்பான்றது நமக்கு புரியறதே கிடையாது. சின்ன வயசுலயாவது கொஞ்சம் ஷுவரா இது ரைட்டு இது தப்புன்னு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வயசாக ஆக யூ கெட் லாட் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், யூ ஆல்வேஸ் ஹவ் டவுட்ஸ் அண்ட் இட் க்ரோஸ் ஆஸ் யூ க்ரோ ஓல்டர். நம்ம செஞ்சது ரைட்டா, இந்த வாழ்க்கையை நம்ம இப்படியெல்லாம் நடத்திட்டு வந்திருக்கிறோமே, இது ரைட்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வயசாக வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா, இது 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 வாழ்க்கை அப்படியே ஓடிச்சு, ஐ வாஸ் அ விட்னஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா சந்தோஷமா எல்லாத்தையும் கடந்துடலாம். அப்படி இல்லைன்னா அதுல போட்டு உழந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஹர்ட், நாட் சீன், ஹர்ட் இன்னும் சாவலை, அதனால சொல்றேன். சாவுற டைம்ல பீப்புளுக்கு வந்து அவங்களோட கண்ணு முன்னாடி அவங்க வாழ்க்கை அப்படியே ஒரு ஃபிளாஷா ஓடுமா. லிட்ரலி they will see all the goods and bads that they have done. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ரியலைஸ் ஆயிடுச்சு நான் யாரு அப்படின்னா அதெல்லாம் ஓடாது, அதெல்லாம் முடிஞ்சு போற கதை. If you let go of your past, that is the biggest good thing that you do to yourself. வாழ்க்கையின் கடந்த காலத்தை என்னால் கைவிடப்பட முடிந்தால், நான் கைவிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, போ நீ பாஸ்ட் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒழிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்று நாம் புதிதாக பிறந்தோம் தான். You are with your Atma. Please think about it, okay? Thus in all religions there is an Atma other than the physical body, referred to as the soul, that which survives death. இந்த சோல்ங்கிற கான்செப்ட் வந்து எல்லா ரிலிஜன்லையும் இருக்கு. எனி கிவன் சோல் இஸ் கர்த்தா, இஸ் த கர்த்தா, he or she is the sinner and so on. It is a belief that at the same time people do look upon that Atma, the survivor, the soul, as one who is subject to all kinds of karma, all kinds of punya papa, imperfections and so on, and as one who may get some kind of bliss experience later. All these beliefs were negated here by Krishna. Bhashyakara mentioned specifically those who consider themselves to be great scholars and yet who say that there is no way of knowing Atma. They say that knowledge of the Atma free from kartatva, doership, is not possible. It is not even possible nu solranga. Possible. And therefore sarva karma sannyasa is also not possible. இது சொல்றது வந்து மீதி ரிலிஜன்ஸ்ல வந்து, மீதி பிலாசபிஸ்ல வந்து it is not really possible. Being I am not the doerன்றத கம்ப்ளீட்டா ரியலைஸ் பண்றது முடியாது அப்படின்னு சொல்றாங்க மீதி பிலீஃப்ஸ்ல, மீதி ரிலிஜன்ஸ்ல. அதனாலதான் அவங்க வந்து சின்னர், பாவம், நீ வந்து போய் பாவம் மன்னிப்பு கேட்கணும் இந்த பிறவியில, அப்பதான் உனக்கு வந்து ஒரு சால்வேஷன் டே ஒன்று வரும்,
அப்போ வந்து எல்லாம் உன் கணக்கெல்லாம் தீர்க்கப்படும். ஏதோ நீங்கள் எல்லா ரிலிஜனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிஜன்லையும் கிட்டத்தட்ட இதே தான் சொல்லுவாங்க. செத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வரும், உனக்கு உன்னுடைய பாவத்தை தீர்க்கக்கூடிய நாள் அப்படின்னா. பாவத்தை தீர்க்க பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லைங்குது இங்கே. வேதாந்தம் வந்து இட் இஸ் so much different from other religious beliefs because of that. That is why this is not even religion. This is basically a spiritual knowledge and basically a philosophy that you should understand. You should not really kind of connect this to Hinduism. ஹிந்துவிசத்தின் சாரம் இது. அது ஒரு மதமாக வெளிப்பட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் மதத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். ரிச்சுவல்ஸ்ல மாட்டிருக்கோம். மதம்னா என்ன? ரிச்சுவல்ஸ். அந்த ரிச்சுவல்ஸுக்கு என்ன அர்த்தம், ஏது அர்த்தம், எதனால இதை செய்யறோம் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்க அப்பா அம்மா செஞ்சாங்க, இல்லை எங்க வீட்டுல செஞ்சாங்க, எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க, அதனால நானும் செய்றேன். அப்பா அம்மாவும் தெரியாம தான் செஞ்சிருப்பாங்க எல்லாத்தையும். நம்மளும் அதே தான் பண்றோம். கட்டி கொடுத்த புளி சாதம்னு சொல்றோம் பாருங்க. பீட் அண்ட் ட்ராக். மற்றவங்க போட்டு வச்ச பாதையில் சென்று கொண்டே இருக்கிறோம். என்னைக்காவது கொஞ்சம் முடிச்சு நம்மளுக்குன்னு ஒரு பாதையை தயார் பண்ணிக்கங்கன்னு சொல்லுது. உங்களுக்குன்னு ஒரு பாதையை தயார் பண்ணுங்கன்னு சொல்லுது வேதாந்தம். இஃப் பாசிபிள் டூ இட். ஸோ அடுத்த டாபிக் வர்றாங்க. ஐ ஆம் நாட் த டூயர். இட் வாஸ் பாயிண்டட் அவுட் தட் சர்வ கர்ம சந்நியாசா இஸ் ஒன்லி பாசிபிள் இஃப் ஆத்மா இஸ் நாட் அ டூயர். அகர்த்தாவாக இருக்க வேண்டும். எல்லா வேலையும் செய்வேன், ஆனா ஐ எம் நாட் த டூயர். இது பொறுப்பு துரத்தல் கிடையாது. இந்த டிவிலலாம் நான் பார்க்குறேன், டிஸ்கிளைமருக்கு வந்து தமிழ்ல போடுறாங்க, பொறுப்பு துறப்பு அப்படின்னு போடுறாங்க. பொறுப்பை துரத்து டிஸ்கிளைம் பண்ணிடுறது. செய்யறதெல்லாம் இப்போ திருடன் வந்து ஒரு கொலகாரம் வந்து எல்லா கொலையும் பண்ணிட்டு ஒரு சீரியல் கில்லர், அதுவும் இந்த காலத்தில் இருக்கானுங்க நிறைய பேர். நான் பார்க்குறேன் அந்த மாதிரி டிவி சீரியல்லாம். அந்த டிவி சீரியல் மாதிரி இந்த சீரியல் கில்லருங்கெல்லாம் பண்ணிட்டு ஐ எம் நாட் த டூயர். நோ 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 நோ, we are not talking about that. ஓகே, அவனுங்கெல்லாம் மென்டல் ப்ராப்ளம் உள்ள ஆட்கள். தேர் நாட் பேலன்ஸ் இல்லாத ஆட்களை பற்றி நம்ம பேசலைங்க. நம்ம ஜென்ரல் பப்ளிக்கை பற்றி நம்ம பேசுகிறோம். அவனுங்க வந்து அக்கர்த்தான்றதை யோசிக்க வேண்டும். ஸோ ஆத்மாவே அக்கர்த்தான்னு இருக்கும்போது சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, ஆத்மாவே இல்லை அப்படின்றாங்க. யூ cannot say that the Atma is not there since the very act of saying so presupposes an Atma. ஆத்மா இல்லைன்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மான்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ நான் சொல்றேன் அது இல்லை அப்படின்னுட்டு. இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ ஆத்மா இஸ் அகர்த்தா அண்ட் யூ ஆர் ஆத்மா அப்படின்றது தான் இங்கே வந்து they are trying to make you understand. You may agree that with the Shruti, that is Vedas, that Atma is Akarta, but say knowledge of such an Atma is not possible because it is not the object of your mind. இது வந்து எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது ஆத்மாவை வந்து என் மனசு பார்க்கக்கூடிய இல்லாட்டி என்னுடைய புத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் நினைத்தால் அப்ப நீங்க ஆத்மாவை கண்டுபிடிக்கவே முடியாது. You will never know ஆத்மா. அப்ப என்னங்க ஆத்மான்னு இவ்வளவு பேசுறீங்க, பிரம்மம்னு சொல்றீங்க, அப்சல்யூட் அவேர்னஸ் சொல்றீங்க, இருப்புன்னு சொல்றீங்க, பட் அதை உங்களால அறிய முடியாது அப்படின்னு சொல்றீங்களேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ கேன் பி ஆத்மா. நீங்கள் ஆத்மா, நான் தான் ஆத்மான்னு தான் நீங்க ரியலைஸ் பண்ண முடியுமே தவிர, நான் யாருன்ற கொஸ்டின்ல நான் தான் ஆத்மான்றதை தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர, நான் என்று ஒரு ஆள் தனியா நின்று ஆத்மான்னு ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்னால அறிய முடியாது. அறிய முடியாததுன்னு சொல்றது இதைத்தான், இந்த ஆத்மாவை தான், இந்த விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. யூ கேன் ஒன்லி பி ஆத்மா, யூ கேன் நெவர் நோ ஆத்மா. I hope that you understand the difference here. Very important difference. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. நான் சொல்ற போதே நான் இப்படி தட்டி காட்டுறேன் பாருங்க, உள்ள ஏதோ இருக்குதுன்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை. நான் ஆத்மா. நான் ஆத்மானா பிரியா ஆத்மா தானே. பிரியா ஆத்மா, விஜய் ஆத்மா, சுதா ஆத்மா, எல்லாம் தனித்தனி ஆத்மான்னு வேற நினைச்சிட்டு இருக்கிறோமே, அதுவும் தப்புங்கிறாங்க. இருக்கிறது ஒரே ஆத்மா.
இப்போ உஷா யாரு, விஜய் யாரு, பிரியா யாரு, கலாமா யாரு, சுதா யாரு, ஷர்மி யாரு? ஆத்மா. ஆமா, ஆத்மா வந்து நம்மளுக்கு காட்டுற பிம்பங்கள் ஆஸ்தோ இருக்கிறவங்க. சொல்லுமா, முடிய போகுதுன்னு சொல்றியா? இல்லம்மா இல்லம்மா 2 மோன நிமிஷம் தான் இருக்கு. சொல்லு. இல்லம்மா அதாவது நீங்க சொல்லும்போது இப்படி புரிஞ்சுக்கிறது கரெக்டான்னு பாருங்களேன். அதாவது அப்படின்றத வந்து ஒரு நாலேஜா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அந்த ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ்ல அந்த பீயிங்லே வந்து ஆத்மாவாவே இருக்கிறது நான் இப்ப சொல்றேன். அது தெரியல. நான் புரிஞ்சுக்க தான் செய்றேங்கிறனால அப்படி சொல்றேன்மா. சொல்றேன். இல்ல கரெக்டா புரிஞ்சிருக்கேன். என்னன்னா இதான் கரெக்டே. அதாவது ஆத்மாவாக நீ இருக்கிறாயா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிறோம். இருக்கிறதுனாலதான் அந்த நிலைமைக்கு போகணும்ன்றத அடிக்கடி யோசிக்கிறோம். எப்ப இருக்கிறோன்றத சொல்றேன். ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, வடிவேலு ஜோக் அடிக்கிறாரு, கெக்க பகன் சிரிக்கிறோம். சரியா? தன்னை மறந்த நிலை. அப்ப அங்க பிரியா கிடையாது. நீ நானும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு சீன் பாக்குறோம், ஒரு வடிவேலோட ஒரு காமெடி சீனை பாக்குறோம். 2 பேரும் சிரிக்கிறோம். உஷாவும் கிடையாது, பிரியாவும் கிடையாது. அந்த இடத்துல வடிவேலு ஜோக்கு கூட கிடையாது. ஏதோ ஒண்ணு இருந்து நம்மளை வந்து நம்மளை மறக்க வச்சிருச்சு. இந்த தன்னை மறந்த நிலைய நம்ம அடையாமையா இருக்கிறோம். நான் சிம்பிளா சொன்ன கொஸ்டின் பதில் சொல்லும் போது நீங்க யாரு இருக்கீங்களோ இல்லையோ நான் இருக்கிறேன் பிரம்மம்னு சொல்லிட்டு கூகுள் நிறுத்திடுச்சு நம்மள. சரியா? வெதையும் யூ லைக் இட் ஆர் நாட் அப்படின்ட்டு. பொறுக்கலையுமா வரமாட்டேன்னு ஏதோ போட்டிருக்கீங்க, வந்துட்டீங்க எங்கேயோ வெளியே போறேன் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்பதான் பாக்குறேன் பொறுக்கலையுமா. பரவாயில்ல. நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா நீங்க தான் கரெக்டா டைமுக்கு வந்துடுறாரு. உங்களை காணமேன்னு இருந்தா கொஞ்சம் மறந்துட்டேம்மா, வெளியில போயிட்டேன். ஓ சரி சரி. அப்படியெல்லாம் மறக்க கூடாது. மண்டே கிளாஸ். இப்ப தீபாவளியாவது ஒன்னாவது அடுத்த நாள் கிளாஸ் வைக்கலாமான்னு ஷர்மி கேட்டுச்சு. வைன் கிளாஸ் நானும் ஒரே கெஸ்ட்மா நேத்து வீட்டுல. அது ஒன்னும் தீபாவளிக்கு வேலையும் செஞ்சு மனுஷால் வந்தா அவங்களையும் பார்த்து ஐயோ வயசாது எனக்கு. பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க, அப்படியே மறந்துட்டேன். சரி பரவாயில்ல. அதான் பிரியா கேட்ட கேள்வி வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், பட் நீங்க வந்து அந்த அந்த நான் சொன்ன இந்த வடிவேலு ஜோக்கு டைம்ல டு யூ ரிமெம்பர் எனிதிங்? பாஸ்ட் கிடையாது, பிரசன்ட் கிடையாது, பிரசன்ட் மட்டும் இருக்கும். அதனால்தான் பிரம்மத்தை வந்து எப்பொழுதும் சொல்லும் போது ஒரு சயின்டிபிக்கலா சொன்னோம்னா ஹியர் அண்ட் நவ், இந்த கணம். நான் சொல்லும் போது இந்த கணம் கிடையாது. இந்த கணம்னு நான் சொல்லும் போது இந்த கணம் உங்ககிட்ட வர்றதுக்குள்ள இந்த கணம் போயாச்சு எனக்கு. ஆனா அந்த கணம் தான் பிரம்மம். இந்த கணத்தை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்றேன் பாருங்க. தூங்கி முழிச்ச உடனே இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ், இல்ல தூங்க போறதுக்கு முந்தின அந்த கணம் கையில ஆப்பிடவே கூடாது. அப்புறமா we can only recollect அந்த கணத்தை வந்து. அப்ப அந்த நேரம் ஒரு நிமிஷம். இப்ப நான் சொல்றேன் இந்த வடிவேலு ஜோக்கோட அந்த சிரிக்கிற அந்த தனத்தை, அந்த கணத்தை, தருணத்தை என்னால recollect தான் பண்ண முடியுமே தவிர when I am there am I aware of it? அந்த அவேர்னஸ் இருக்கிறவன் தான் ஞானி. தூங்குறவன் கிடையாது. அவனுக்கு தூக்கம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தூங்கவே மாட்டானா? அவன் என்ன முழிச்சுக்கிட்டே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி முழிச்சிருக்க முடியாது மனுஷனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 48 மணி நேரம் அவன் என்ன முழிச்சுக்கிட்டே வாழ்நாள் முழிச்சு இருக்கிறானா அப்படின்னா இல்ல. ஹீ இஸ் அவேர். அந்த அவேர்னஸ் தான் முழிப்புன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அவேர்னஸ், தட் இஸ் தி அப்சல்யூட் அவேர்னஸ். அது விவரிச்சு எங்க சொல்ல முடியும்ன்றத நீங்க சொல்லுங்க. தட்சிணாமூர்த்தி மௌனகுரு, நம்மலாம் என்ன பண்றது? அவரே வந்து பேசாம இருந்துதான் அந்த ஞானத்தை அவர் ஸ்ப்ரெட் பண்றாரு. நீங்க எத்தனை பேர் நீங்க ரமண மகரிஷியோட அந்த ஆசிரமத்துக்கு எல்லாரும் போயிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாரும் போயிருப்பீங்க.
அவரோட அந்த ரூம்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா யூ ஸ்டில் ஃபீல் தட் பிரசன்ஸ். அவரோட படம் தான் அங்கே இருக்கும், கட்டில் தான் அங்கே இருக்கும், அங்கே நம்மளை சுற்றியும் உட்காந்துருப்பாங்க நெருக்கி அடிச்சுக்கிட்டு நிறைய பேர். இருந்தாலும் அந்த ரூம்ல நுழைஞ்சா, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கண்ணை மூடினா அதுல வரக்கூடிய ஒரு 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 நிலைமை, அது ஃபீலிங்னு என்னால் சொல்ல முடியல, அது ஒரு நிலை. அந்த நிலை வந்து யூ கேன் ஒன்லி, ஐ கேன் ஒன்லி கைண்ட் ஆஃப் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு எக்ஸ்பிளைன் இட். நோ, ஐ கேன் ஒன்லி ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ஒன்லி யூ கேன் ஃபீல் இட், ஒன்லி ஐ கேன் ஃபீல் இட். சில விஷயங்களை சொல்ல முடியாது. என் மக குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, பிரசவ டைம்ல நான் இருந்தேன், அங்கே கூட தான் குழந்தை பிறக்கிற டைம்ல நான் இருந்தேன். ஐ வாஸ் டோட்டலி பிரசன்ட். அந்த கணத்தில் வேறு ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படியே தான் இருந்தேன். அடடா வாங்க, மெதுவா கடைசி அரை மணி நேரத்துக்கு வர்றாங்க ஒருத்தவங்க, சகுந்தலாமா வாங்க வாங்க, சரியா? அப்ப so much problem logging in, so அப்புறம் ஷர்மி மறுபடியும் ஏதோ அனுப்பிச்சாங்க. தேங்க்ஸ் ஷர்மி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ you may agree with the Shruti that Atma is akarta, but say knowledge of such an Atma is not possible because it is not the object of your mind. சொல்றது புரியுதா? அந்த நிலைமை அப்படிங்கிறது நம்மளால அப்ஜெக்டிஃபை பண்ணவே முடியாது. பிரம்மத்தை அப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, ஆத்மாவை பண்ண முடியாது, அவேர்னஸை பண்ண முடியாது. You can only be aware. How can you objectify that awareness? எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்மளால இந்த லைட் எரியுதுன்றதுனால அது இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர, எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்மளால ஒண்ணுமே அப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்கவே முடியாது. தொட்டு வேணும்னா பார்க்கலாம், தொட்டு பார்க்குறவனுக்கு என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரிசிட்டியை நான் சொல்றேன், பிரம்மம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதை வந்து அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னாலே அது அந்த ஆத்மாவின் சாநித்தியத்துலதானம்மா நான் பேசுறேன். அப்ப நம்ம ஒவ்வொரு செயலுமே அது வந்து ஆத்மாவை வந்து காட்டிக்கிட்டே தானம்மா இருக்கு. இப்ப வந்து உடல் ஜடம் இருக்குதுன்றது அந்த டைம்லமா அதை நீங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்றோம். காட்டிக்கிட்டே இருக்குதுன்னு நீங்க சொல்லும் போது என்ன அர்த்தம்? நான் அது காட்டுது, நான் பாக்குறேன், ரெண்டாயிடுச்சு பாருங்க. இங்க அது நீங்க இத உணர்றீங்கல்ல, ஆத்மாவாலதான் நான் எல்லாம் செய்யறேன், ஆத்மாவாலதான் எனக்கு இந்த ஞானம், அதுதான் காட்டுது எனக்கு, இதெல்லாம் தெரியுது. இது தெரிஞ்சுக்கிறது, தெரிகிற ஆளு, தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு, தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிற அப்படி அந்த ஒரு ப்ராசஸ், இந்த 3 விஷயங்கள் இங்க அடங்கி இருக்கு இல்லையா? இந்த 3மே ஒன்னாகிற ஒரு ஸ்டேஜ் தான் ஞானம். ஞானியோட ஸ்டேஜ்ல வந்து அதனால்தான் அவன் பேசுறது இல்ல. இதை சொல்லி விவரிக்க முடியாத ஒரு விஷயம். கரெக்டா சொல்றீங்க, கொஞ்சம் முந்தின ஸ்டேஜுங்கிறேன் நான். ஆத்மாதான் வேற. இதையே நம்ம நிறைய பேர் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க மாட்டாங்களே. நிறைய பேர் இல்ல, ஒரு 99.6% வந்து ஒத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, எதுக்கு இந்த ஆத்மா கித்மானு எதையோ கண்ணா ஒண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் படிக்க ஏதோ வடிவேல் ஜோக்கு கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கேன், போ விடுங்க, முடிஞ்சு போச்சு வேலை. ஈஸி வே அவுட். இன்ஃபேக்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொறாமைப்படத்தக்க ஒரு ஒரு பொசிஷன் பீப்புள் ஆர் டேக்கிங். இப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னீங்க, ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஞானங்கன்னெல்லாம் அடைஞ்சிட்டேன்டி, ஏண்டி இதெல்லாம் அப்படி சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரர். சரியா? விவரமா ஏதாவது சொல்லுங்க, விவரமாவது ஒன்னாவது, அதெல்லாம் எதுக்கு விவரம், முடிஞ்சு போச்சு வேலை. ஹாப்பினோ? தேடல் இல்லாத ஒரு நிலைமை வந்து ஒண்ணு இக்னரன்ஸ்னால இருக்கலாம், இல்ல தேடி முடிச்சிருக்கலாம். நம்ம தேடி முடிச்சுக்கிறதுக்கு பாக்குறோம், நம்ம we are trying that. தேடி தேடி தேடல் இல்லாத ஒரு நிலைமையை அடையறதுக்கு தான் தேடுறோம். ஒரு ஞானிக்கு வந்து தேடல் முடிஞ்சு போச்சு, தேட மாட்டான். he is
fulfilled. சரியா? சரி. Can this Atma be known? இவ்வளவு நேரம் சொன்னோம் known. How can I gain the knowledge of Akarta Atma? அப்படின்னா I cannot see the Akarta. Here Shankara says that knowledge of Atma is knowledge of an object, but rather the removal of ignorance about the subject itself. கலமா கேட்ட கேள்விக்கு கரெக்டான ஒரு பதில் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் என்னன்னா, as a subject I can remove the ignorance that I can never know Atma, but I can only be the Atma. இந்த சப்ஜெக்ட்னு நான் சொல்லி விலகி வரணும் பார்த்தீங்களா, நான் ஆத்மான்னு ரெண்டை பிரிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பிரிவினை இல்லாமல் நான் தான் ஆத்மா அப்படின்ற நிலையில் அமர்தல், அதுதான் சொல்லுவாங்க அமர்தல்னுவாங்க. அதை you kind of settle down there in that position that you are the Brahmam. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசின்னு சொல்றாங்க. குரு சொல்றாரு அது இது எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, நீயும் அதுவும் ஒன்றுதான், நீயும் இந்த உலகமும் ஒன்றுதான், நீயும் கடவுள்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒன்றுதான், நீயும் அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒன்றுதான்னு நம்மளுக்கு ஒரு குரு சொன்னாங்க, ஒரு டீச்சர் சொல்லி முடிக்கிறாங்கன்னா, சிஷ்யன் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிற பட்சத்துல பெரிய கொஸ்டின், பெரிய ஒரு பட்சம் இது. சரிங்களா? if he can understand that, or if she can understand that in the proper manner, then he will say or she will say aham brahmasmi. அதை கூட சொல்ல மாட்டான். என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? ஆத்மானு உணர்ந்து நான் ஆத்மாவில் அமர்ந்தேன் அப்படின்ற பட்சத்துல ஹவு கேன் இது, வடிவேலு ஜோக்கை குறிச்சு நான் இப்ப சிரிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரத்துல நான் வந்து வடிவேலு ஜோக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்க போறேன், சிரிச்சுக்கிட்டு இருக்க போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் உங்களுக்கு. சமாதியை சொல்றாங்க, யோகத்தின் உச்சம் சொல்லக்கூடிய அந்த சமாதியாகிற அந்த நிலைமை, இந்த ஞானம், இதை தெரிஞ்சுக்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போக பாக்குறோம் அந்த இடத்துக்கு, என்னது அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒண்ணுமே தெரியாம அதுலயே அப்படி நிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்க போன பிறகு இந்த தெரிதல், இந்த நாலேஜ், இந்த விஸ்டம் எதுக்கு? வடிவேல் ஜோக்க கிட்ட சிரிக்கிறதுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? அந்த நேரத்துல வடிவேல் ஜோக்கெல்லாம் போயிடும். சிரித்து நான் என்னில் அமர்ந்திருப்பேன், பிரசன்ட்ல இருப்பேன், ஹியர் அண்ட் நவ். எப்ப இருப்பேன்? இப்ப இருப்பேன். எங்க இருப்பேன்? எங்கெல்லாம் கிடையாது, எங்கும் இருப்பேன். ஸ்பேஸ் அப்ப எங்க இருக்கங்க? ஸோ டைமும் ஸ்பேஸும் இல்லாத ஒரு நிலைமை. இது கணம் கிடையாது. ஒரு கணத்துல இருந்து அடுத்த கணத்துல இல்லாம இருக்கிறது கிடையாது. எப்பொழுதும் இருத்தல். இருப்புன்றது எப்பவும் தாங்க இருக்கு. நம்ம தான் அதுக்கு பாஸ்ட் பிரசன்ட் 10 மணி 8 மணி 9:30 மணிலாம் சொல்லிட்டு இருக்கோம். It is always there. So can Atma be known? No, it cannot be known. The importance of intellectual honesty அப்படின்னு அடுத்து ஒன்று சொல்றாங்க. இதான் ஃபுல்லா படிக்கணும்னு நான் நினைச்சேன். If you are honest, committed to truth, all you need to do is look back at what has been said here. இவ்வளோ நேரம் சொன்னதை I request all of you to go through this particular verse word by word. நான் ஏன்னா உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் சொல்லலை, இதை நான் சில பல சென்டென்சஸை அங்கே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி வடிவேல் ஜோக்கோட சேர்த்து சொல்றேங்க உங்களுக்கு, நம்மளுக்கு புரியுற மாதிரிக்கு. பட் வாட் சுவாமிஜி ஹஸ் செட் as a lesson you can read, you will understand what went through in this class very well. தயவு செஞ்சு படிங்க. ஸோ அதுக்கு தான் இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி என்னன்றதை அவர் சொல்றாரு. If you are honest, committed to truth, all you need is look back at what has been said here. You will find nothing that you must disown or disprove. All that has been said is something that you have to see as it is. எது எப்படி இருக்கிறதோ அப்படி பார்ப்பது, உள்ளதை உள்ளபடி பார்ப்பது,
விராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விராகி, வைராகியம்னு சொல்றத வந்து நம்ம ஒரு 3 நம்மளோட 4 குவாலிட்டியில சொல்றாங்கல்ல, விராகின்னு சொல்றாங்க பாருங்க, வைராகியம். ராகத்வேஷம் இல்லாமல் உள்ளத உள்ளபடி பார்க்கறது தான் விராகி, வைராகியம்ன்றது. நம்ம நினைச்சுக்கிறோம் வைராகியம்னா டிட்டர்மினேஷன் சொல்லிட்டு. நோ, அது நம்ம கலோக்கியெல்லாம் அது வச்சுக்கலாம். உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி பார்க்கறது. நம்மளால உள்ளதை உள்ளபடி எதையுமே பார்க்க முடியாதுன்றது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. எப்பயாவது பார்ப்போம். அந்த பார்க்குற நேரங்கள் தான் நம்மளுடைய பிரம்ம கணங்கள் ஆக்சுவலா. ஸோ all that has been said is something that you have to see as it is. We are not proposing anything speculative. We are not making a promise. We say that you are an akarta, that you are avinashi, indestructible. How can such a person perform any action, there being no action really? There are 2 types of negation here. One is a physical negation, nisheda, and the other is the negation by knowledge, bada. The kartatva buddhi is there and it is negated. You may see the same person performing an action, talking, for example, saying that Atma is akarta, and so on. Krishna was talking and was therefore a karta. Krishna பேசினாலே கர்த்தா தானே, ஏதோ பேசுறான்ல, அப்ப கர்த்தா. Arjuna could have said, you are performing the action of talking to me. How then can you tell me that Atma is a karta? இப்படின்னு சொல்லுவ அப்படின்னு கிருஷ்ணனால கேட்க முடியும். To say that the one who knows Atma does not perform any action means that you do not know Atma. ஆத்மாவை அறிந்தவனுக்கு வேலைகள் கர்மாக்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பது தெரியும். ஆத்மா அதை செய்யல. ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மா பாட்டுக்கு பேன் கிடக்குது. அது இருப்பு தானே. இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கு. எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து இந்த லைட் எரியுதுன்னு தெரியுமா என்ன? அதை பார்க்கும் தான். அது பாட்டுக்கு இட் இஸ் அவேர் ஆஃப் இட், அவ்வளவுதான். It is awareness absolute. So when you see the sun rise, you enjoy it and negate it also. Yena, you know that what? You know that the sun doesn't rise and fall. தெரியுமா தெரியாதா? ரைஸ் வந்து சன் வந்து எங்கேயோ கடல்ல இருந்து, இன்ஃபேக்ட் எனக்கு சன் ரைஸ் அப்படின்னாலே உடனே எனக்கு வந்து கன்னியாகுமரி தான் ஞாபகம் வந்துடும். கன்னியாகுமரியில போய் உட்காந்துருப்போம் காலையில, ரைஸ் சன் வந்து வரணும்ட்டு. 3/4 நாள் வராதுன்னா என்ன, அங்க மேகம் மறைச்சிக்கும். சன்ரைஸ்லாம் வெரி ரேர் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. பட் we know that sun doesn't rise. We know that the world is moving because of that it is. So அப்படி பார்த்தீங்கன்னா சன்ரைஸும் சன்செட்டும் பெரிய இல்யூஷனா இல்லையா? பட் நம்ம பார்க்காம இருக்கிறோமா? We see the sunrise, we see the sunset, but is it real? It is an illusion. ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தோம்னா. ஸோ சிமிலர்லி we see a variety of colors in a peacock's feather, but there are no such colors. In fact, the appearance of color is due to different prism-like structures that reflect light in a particular manner. எல்லா கலரும் அப்படித்தான் இருக்கும். ஒரே கலர் வெள்ளையும் கருப்பும் தான். வெள்ளை கூட கிடையாது, கருப்பு தான். அந்த கருப்பை தான் இப்ப சயின்ஸ் வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அப்படின்னு கொண்டு போய் ரொம்ப அழகா எக்ஸாம்பிள் கொண்டு வர்றானுங்க. இப்ப படிக்க படிக்க எனக்கு வேதாந்தம் படிக்க மாதிரி தான் இருக்கு, சயின்ஸ் ரிப்போர்ட்டர் படிச்சோம்னா. சரியா? So in fact all science is purely bada. It goes on negating. If it sees something and then finds that it is not true, that something else is true instead. When you go after the substance of a given substance, what was previously considered to be the substance is found to have substance because it has to depend upon another substance for its existence. So Swamiji வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாரு லிட்டரலி. இங்க வந்து இந்த சப்ஸ்டன்ஸை எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க. ஒரு இடத்துலையும் வெவ்வேறு அர்த்தங்கள் வரும். இஃப் யூ சிட் அண்ட் ரீட் இட் ப்ராப்பர்லி, அண்ட் ப்ளீஸ் டூ, ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ரீட். A physicist will say that gold is nothing but some quanta of energy. இல்லையா?
அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு பிசிசிஸ்ட போய் நீங்க ஒரு கோல்டு நகெட் எடுத்து போய் காமிச்சீங்கன்னா இட்ஸ் a quanta of energy தான் சொல்லுவாரு. ஏன்னா அல்டிமேட்லி இட் இஸ் நாட் only matter, it is the energy. So copper is also a quanta of energy. However, this does not mean that he will give the fiancé a copper engagement ring. He will only give gold. அதான் சொல்றாங்க. So there is a difference in everything. There is nothing more to be done. அதான் முடிக்கிறாங்க. While performing karma, the sarva karma sannyasi sees there is freedom from action. In action, he or she sees actionlessness. அப்ப நீங்க இந்த நிலைமைக்கு போறதுக்கு நீங்க சர்வ கர்ம சன்னியாசியாக போகணுமா? வீட்டை விட்டுட்டு காவி எடையெல்லாம் போட்டுக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கும் மொட்டை அடிச்சுக்கிட்டான்னு யோசிக்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி போய் உட்கார்ந்துக்கணுமா அப்படின்னு பார்த்தா, நோ, யூ கேன் பி a சர்வ கர்ம சன்னியாசி wherever you are. அதனாலதான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான், யுத்தம் செய். ஏன்னா அதை செய்ய வேண்டியது உன் கடமை, அது நடக்க வேண்டியது இப்ப அதுதான் நடக்கணும். ஏன்னா எல்லாம் கல்யூமினேட் ஆகி வந்தாச்சு, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த யுத்தம் செய்யறதுக்கு அந்த நிலைமைக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்னு பின்னாடி பெரிய மகாபாரதமே இருக்கு. மகாபாரதத்தோட முடிவு தானே கிரக்ஸ் தானே குருஷேத்ரா. அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு நான் சண்டை போட மாட்டேன்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்கிறார். So Shankara spent a lot of time here quoting from later verses because of the importance of these two sentences. He said that it would be shown that the one who has self-knowledge, Atma Jnana, alone is qualified for Sarva Karma Sannyasa. அப்ப சர்வ கர்ம சன்னியாசிங்கிறவன் ஆக்சுவலி ஒரு ஞானி. So such a person is not bound by any more karma. Therefore, whatever a sarva karma sannyasi does, he or she does only because it has to be done and not because of any desired result. Because of the person's prarabdha karma, certain action may be performed. So இந்த பிராரப்த கர்மாவை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம எந்த இதுக்கு முன்னாடி என்ன ஆத்மா என்ன படிச்சோங்க, இதுக்கு முன்னாடி படிச்ச இது என்னங்க தத்துவபோதால வந்து அந்த பிராரப்த கர்மாவெல்லாம் பத்தி நம்ம தெளிவா படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்ப இப்ப நடக்கிற அனைத்து இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு போய் இந்த கீதையெல்லாம் நம்ம எடுக்க போனோம்னா அதுங்க கேட்கிற கேள்வி எல்லாம் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அப்ப வந்து இந்த ஆர்டிசத்தோட பிள்ளைங்க ஏன் பிறகுது, அதுங்க என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் இந்த பிராரப்த கர்மா அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு தட்டு மாதிரிலான எக்ஸ்பிளனேஷன் தான். இதுக்கெல்லாம் என்னங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்க முடியும்? இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். ஒரு ஞானி வந்து ஒரு ஆர்டிசம் வந்த பிள்ளையவோ இல்லாட்டி பிரெயின் டோட்டலா இது உள்ள பிள்ளையோ இல்லாட்டி இந்த கேன்சர் வார்டில் இருக்கிற பிள்ளைகளையோ நம்ம பார்த்தோம்னா, unless and otherwise you have the strength of this knowledge. The knowledge gives such a strength to face that kind of things. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ்ல நடக்கக்கூடிய அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கொன்னது 1400 பேராம். முதல்ல ஹமாஸ்காரன் வந்து அந்த ஒரு நாள் அடிச்சான் பாருங்க, 1400 பேர் அடிச்சதா இஸ்ரேல் சொல்லிட்டு இப்ப நேத்து சொல்றோம் இல்ல 1200 பேர் 200 பேர் குறைச்சிட்டானுங்க, 200 பேர்ன்றானுங்க. இவனுங்க கொன்னதா இவனுங்க கிளைம் பண்றதே இப்ப 12,000 பேரு. ஒரு ஆள் இறந்ததுக்கு 10 பேரை சாவடிச்சிட்டானுங்க. In fact, genocide. They don't want any Palestinians to kind of come up. Women and children, babies, incubator இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து there is no power. And he says, Netanyahu, the prime minister says, no, I will not stop the war. இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுத்தாங்க இடம், நீங்க பாட்டுக்கு இருக்கலாம். அவனை கம்ப்ளீட்டா பாலஸ்தீன அழிக்கணும்ன்றது என்ன கொடுமை? அவன் மனுஷன் தானே. I'm not talking about the politicians or the people with convictions, the so-called convictions. எனக்கு இந்த கொள்கைன்னு சொல்றாங்க பாருங்க, இந்த கொள்கை வீரர்களை பத்தி எல்லாம் நான் பேசல. ஒரு காமன் மேன்,
அவனுக்கு என்ன இருக்க போகுது? அவன் சோறு சாப்பிடணும், பிள்ளைங்களை பார்க்கணும், படிக்க வைக்கணும், ஏதோ வாழ்க்கையில முடிச்சா ஏதாவது என்ஜாய் பண்ணான், அவ்வளவுதான் அவனோட லட்சியமே இருக்குமா வாழ்க்கையில? அவனுக்கு இப்படி ஒரு கொடுமைகளை நடத்த விடுறானுங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உடனே ஒண்ணுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். என்னது? நடக்கிறதெல்லாம் இறைவனோட கருணையினால நல்லபடியாவே தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த வாரம் நடக்குதே, இது நல்லபடியா நடக்கணும்னு நடக்குது. ஹமாஸ்காரன் இவ்வளவு நாள் கண்டிச்சு அடிச்சாம் பாருங்க. ஒரு வகையில நான் அதை பார்த்து ஒரே முதல்ல சந்தோஷப்பட்டுட்டேன். நான் இஸ்ரேலுக்கு வேணும்டா இந்த 1200 பேர் மேல எனக்கு கருணையா இல்ல அப்ப. ஆனா இட் இஸ் ஆல் வாரண்டட். இந்த ஒரு பெரிய முஸ்லிம்ஸ்னு பேசிக்கிறாங்க. இந்த முஸ்லிம் கண்ட்ரிஸ் ஏதாவது இந்த பாலஸ்டீனியன்ஸ்க்கு எந்த வகையால சப்போர்ட் பண்ணுதுன்றத யோசிச்சு பாருங்க. பண்ணதுனாலதான் இவ்வளவு தூரம் வர்றாங்கன்றது இருக்கட்டும். எங்கேயோ நடக்குது பிராரப்த கர்மா அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம சரி ரைட்டு நடக்க வேண்டியது நடக்குது. So certain action may be performed because of the person's prarabdha karma. Certain actions may be performed. This will be seen repeatedly throughout the Gita Shastra. பிராரப்த கர்மாவினாலதான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கீதையில திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. எதனால இது நடந்தது? நிறைய டைம்ல கிருஷ்ணர் பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் தப்புகளுக்கெல்லாம் தர்மர் செய்ய சொன்ன பொய்க்கு பிராரப்த கர்மா. கர்ணன் எப்பேற்பட்ட கேரக்டர், என்ன நியாயம் பண்றான் கடைசியில, பிராரப்த கர்மா. துரியோதனை தான் சொல்றானே எனக்கு தெரியும் நியாயம். இன்ஃபேக்ட் என்ன கேட்டா துரியோதனன் ஒரு ஞானி தான். அவன் he chooses to be like that. நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கணும்ன்றது நான் முடிவு பண்ணியிருக்கேன், இப்படிதான் இருப்பேன், கொடுக்க மாட்டேன். பீமன் என்ன பண்ண கொடுமைக்கு அவனுக்கு பழி வாங்கிட்டு தான் முடிப்பேன். எல்லாரும் செத்துடுறாங்க, including himself. So this will be seen repeatedly throughout the Gita Shastra. What is relevant here is the initial conclusion that Atma is not subject to any change or destruction. இன்னைக்கு ஒரு 2 verse 22கே ஒரு கிளாஸ் கட்டாயம் வேணும். அதனால நான் நினைச்சேன் verse 21 சீக்கிரமா முடிச்சுட்டு 22க்கு வந்துடலான்ட்டு. பட் 21 பெரிய பிக் verse. இன்ஃபேக்ட் ஓஷோவும் 21, 22 பத்திலாம் நல்லா சொல்லியிருக்காரு. படிக்கணும்னு நினைச்சேன், டைம் இல்லை, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். I request you to kind of read the 21 verse. நான் சொன்னது தான், பட் சுவாமிஜியோட விளக்கம் இன்னமும் தெளிவாக நன்றாக இருக்கிறது. படியுங்கள், படித்துவிட்டு வாருங்கள். சரியா? We'll see you next week. ஷர்மி, கருணை கூர்ந்து அந்த இதை போட்டு விடுங்கள். ஏன்னா இப்ப சவுந்தலாமெல்லாம் ஃபர்ஸ்ட் 1 hour கேட்கல, அதனால அவங்க கேட்டுட்டே வந்துருவாங்க. சரியா? போன வாரது கூட போடணுமா? போன வாரம் 2 போட்டுருவாங்க. I messed up the time. ஓ 10 மணில இருக்கீங்களா ஷாந்தி? நான் யோசிக்கிறேன், நீங்க ஏன்னா half an hour late. போன வாரம் ஒழுங்கா உட்கார்ந்துட்டேன். ஐயோ, ஏமா இனிமேல் எங்களுக்கும் போடுமா 9:30 to 11. என்னடா இப்படி சொல்றீங்க? இந்தியா டைம் மட்டும் தான் போடுது ஷர்மி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. சரி, சாரி. பார்க்கலாம். ஓகே, I'll finish the class. Okay. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துன்னா எழுதிட்டு வாங்க. கொஸ்டின்ஸ் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பதான் ஞாபகம் இருக்கும்.
நான் ஏதோ ஒரு காலத்துல நான் படிச்சது நான் தான் சொல்றேன்னா 18-20 வருஷம் ஆயிடுச்சு இப்போ நாங்க கீதை அப்ப படிச்சதெல்லாம் இன்னமும் அப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னா இப்ப சொல்றேன் பாருங்க கிளாஸ்ல என்ன நடக்குதுன்றதா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர். ஓகே ஓகே ஐ சி யூ நெக்ஸ்ட். Malaysia. But this is a mini version.